Hi friends, welcome to Sidhu Kitchen. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான எக் கிரேவி எப்படி செய்யறதை பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 தக்காளியை பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நான் பொடிச்சது தாங்க சேர்த்துருக்கேன், நீங்கள் பொடியாக கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு 2 பச்சை மிளகாவை வெட்டி இது கூட போட்டுருங்க. போட்டுட்டு மூடிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடிடுங்க. இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க நம்ம எக் கிரேவி எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு. இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி தாங்க உங்களை வைக்க சொல்லுவாங்க. கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஓகேங்க, பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? அது வரைக்கும் பாய்.